அன்பான பிள்ளைகளுக்கு அன்போடு வணக்கம் கூறி மகிழ்கிறோம். இன்று நாங்க டிபி கிட்ஸ் சேனலோடு இணைந்திருக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளை வரவேற்று கொண்டு ஒரிகம்பாணியில இன்னும் அழகான ஒரு கைவினையை செய்யலாம் என்று இருக்கிறோம். இலகுவான, அது மட்டுமல்ல 7 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்காக இதோ இந்த கைவினையை செய்ய போறோம். நாங்க அழகான ஒரு கடற்பகுதியில ஓடுகின்ற அல்லது செல்லுகின்ற படகை தான் செய்ய போறோம். அதற்காக நான் இந்த கடதாசியை எடுத்து வைத்திருக்கிறேன். இதோ இப்படி ஒரு கடதாசி இருக்கிறது. இதோ ரேப்பிங் பேப்பர் இருக்கிறது தானே, அதை எடுத்து நான் வட்டி வைத்திருக்கின்றேன். அதாவது அலங்காரம் கொண்டு கடதாசி இது. இனி இந்த கடதாசியில் நாங்கள் பார்க்கும்போது இப்படி முக்கோணம் இருக்கக்கூடிய மாதிரி மடித்துக்கொள்வோம். மிக இலகுவானது தான். அதற்போல கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு வித்தியாசப்படுத்தி காட்டலாம். இந்த கோடு தெரிகிறது தானே, இதோ இந்த கோடு, இதோ இந்த பகுதியையும் பாருங்க. இனி அவதானமாக இந்த நடுக்கோடுக இருக்கக்கூடிய வரை இப்படி இந்த அமைப்பில் நீங்க இப்படி மடித்துக்கொள்ள வேண்டும். சரியா? இனி இதோ இந்த பகுதியை இப்படி நடுக்கோடுக்கு வரக்கூடிய மாதிரி மடித்துக்கொள்ள வேண்டும். வெட்டும் போது கடதாசியை மிக அவதானமாக பார்க்க வேண்டும். இதோ அழகான கடதாசியில் அழகா இப்படி வெட்டி இப்படி மடித்துக்கொள்ள வேண்டும். இப்ப பாருங்க, இதோ கீழ்ப்பகுதி இருக்கிறது தானே, இதை எடுத்து கீழ்ப்பகுதி இதோ கொஞ்சம் ஒரு சின்ன முக்கோணம் வரக்கூடிய மாதிரி மடிக்க வேண்டும். அது பிறகு மீண்டும் இதோ இன்னொரு முக்கோணம் வர மாதிரி மடிக்க வேண்டும். அதன் பிறகு இதோ 3வது முறையை நாங்கள் மடிக்க வேண்டும். அதுக்கு பிறகு இதை திருப்பி இதோ இந்த மூளை இருக்கிறது தானே, இதை இப்படி மடித்துக்கொள்ள வேண்டும். இரு பக்கங்கள்லாம் ஒரே மாதிரி இப்படி நாங்கள் மடித்துக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு இதோ இப்படி மடித்து இப்படி நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். சின்ன ஒரு கப்பல் போல. இதே போல இன்னும் ஒன்று நாங்கள் செய்வோமா? இதோ நான் செய்து காட்டுகிறேன். மெதுவாக பாருங்கள். இது கடினம் என்று நினைக்க வேண்டாம். நாங்கள் இது கடினம் என்று நினைத்தா இன்னும் இலகுவான வழியை உங்களுக்கு காட்டி தருகிறோம். பாருங்க, இதோ முக்கோணம் போல நாங்கள் மடித்து அதை திருப்பி இப்படி இப்படி மடிக்க வேண்டும். அதுபோல மற்ற பகுதியையும் நடுக்கோட்டுக்கு வரும் மாதிரி நாங்கள் மடித்துக்கொள்ள வேண்டும். இதோ நீங்கள் பிள்ளைகளை கடினம் என்று நினைத்தா இதை இந்த பக்கம் திருப்பி கொஞ்சம் உள்நோக்கி மடித்து விட்டு இதோ பாருங்க. இனி இந்த இரண்டையும் இப்படி வைத்து விட்டு இதோ நாங்கள் இப்போ கடல்ல இந்த போட் பயணிக்கிறது போல நாங்கள் எப்படி செய்யலாம் என்று பார்க்கலாம். இதோ இந்த நீல நிறத்திலான கடதாசியை நாங்கள் எடுத்துக்கொண்டோம். அதாவது பழைய ஒரு பத்திரிகை கடதாசியை நான் எடுத்துக்கொண்டேன். இதோ இது போல வெட்டி எடுக்கப்பட்ட கொஞ்சம் நீல நிறத்திலான ஒரு பத்திரிகை துண்டு தான் இது. பிள்ளைகளுக்கும் இது மாதிரி பத்திரிகைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஒட்டுவதற்கு தேவையான இப்படியான பத்திரிகையினுடைய பகுதிகளை நாங்கள் எடுத்து வைத்து கொள்ளலாம். இனி நாங்கள் இந்த பத்திரிகையை இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கிழித்து வைத்து கொள்ளலாம். உங்களுக்கு பிள்ளைகளுக்கு செய்ய முடியாவிட்டால் உங்களுடைய பெற்றோருடைய உதவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அம்மாவும் அப்பாவும் உதவிகளை செய்து கொடுக்கலாம். இப்போ நாங்கள் இப்படி கிழித்து எடுத்துக்கொண்டோம். சரியா? இனி சின்ன, அதாவது இந்த அலைகள் போல ஒரு பகுதியை நாங்கள் கிழித்து வைத்துக் கொள்வோம். இப்போ இனி இதோ இந்த கடதாசி இப்படி வைத்து நீல நிறத்தை எடுத்து கடல்ல பாருங்கள், இந்த அலை இருக்குது தானே, இப்படி இதே போன்று இப்படி வைத்து நாங்கள் சுற்றி வர இப்படி நிறங்களால் கீறிக்கொள்ளலாம். அலைகள் போல, கடல் அலைகள் போல இப்படி. அத பிறகு மற்ற பக்கம் திருப்பி இப்படியும் நாங்கள் கொஞ்சம் கடினமாக இந்த நிறத்தை இப்படி பூசலாம். கூடுதலாக அழுத்தமாக நிறங்களை கொடுக்க வேண்டும் என்று இல்லை. இப்படி லேசாக
நீங்கள் நிறங்கள் தீட்டலாம். இனி இந்த இந்த கடுதாசி எடுத்து இப்படி நிறங்களை நாங்கள் பூசிக்கொள்ளலாம். இதோ இப்படி தீட்டும்போது இந்த பத்திரிகையிலும் இந்த பீத்து வைத்திருக்கிற பகுதியிலும் நிறங்கள் பட்டாலும் பிரச்சனை இல்லை. இதுக்கும் அப்படி செய்வோம். இது பிள்ளைகளுக்கு முடியும் தானே இப்படி செய்வதற்கு. இனி இதோ இப்ப பாருங்க, இனி எங்களுக்கு அலைகள் போல, கடல் அலைகள் போல வருவது போல எங்களுக்கு தோற்றம் அளிக்கும். இது இப்படியும் நாங்கள் இந்த பக்கமாகவும் நாங்கள் நீல நிறத்தில் தீட்டிக் கொள்ளலாம். இனி எங்களுக்கு முடியும் கொஞ்சம் கம்ம பூசி இவற்றை ஏதோ இப்படி வைத்துக்கொள்வோமே. இப்படி கம் இந்த இடத்தில் பூசி இதோ இந்த பகுதியை இதில் ஒட்டிக்கொள்ள வேண்டும். இப்போது பார்த்தீர்களா, இப்படி ஒட்டியதன் பிறகு கடல் அலை போல தெரியும். இனி நாங்கள் இந்த படகை இப்படி கம் பூசி, இவ்வாறு கம் பூசி இதோ இந்த கடல் அலையை கொஞ்சமாக தூக்கி அதற்குள் இப்படி ஒட்டிவிடலாம். இப்ப பாருங்க, இதையும் நாங்கள் ஒட்டி விடுவோம். இந்த இடத்தில் இதோ இந்த மாதிரி இடங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நாங்கள் இந்த கடல் அலைகளை இப்படி ஒட்டலாம். இது இவ்வாறு நாங்கள் ஒட்டிக்கொள்ளலாம், இந்த இடைவெளிகள் தெரியாத வண்ணம். பிள்ளைகளுக்கு விருப்பம் என்று சொன்னால் வேறு வேறு நிறங்களையும் நாங்கள் உபயோகித்து கொள்ளலாம். அதாவது இப்படி அந்த நிறங்கள் பூசப்படாத இடங்களிலும் இப்படி நாங்கள் இன்னும் கொஞ்சம் இப்படி கலர் பண்ணிக்கொள்ளலாம், நிறங்களை பூசிக்கொள்ளலாம். இப்போ பாருங்க, உண்மையாக எவ்வளவு அழகாக கடல்ல அலைகள் போது போல இருக்கிறது தானே. பாருங்க, கொஞ்சம் வித்தியாசம் செய்த உடனே எங்களுடைய அந்த கைவேலை எவ்வளவு அழகாக இருக்கிறதுன்னு பாருங்கள். எனக்கு தெரிகிறது, மிக சந்தோஷமா இருக்கு. இது போல இந்த கடலையும் போட்டையும் நாங்கள் இப்படி செய்து காட்டியது மிக சந்தோஷம். உங்களுக்கும் இலகுவாக இருக்குது தானே. இது மாதிரி ஒரிகமி பாணியில இன்னும் அழகாக கைவேலைகளை நாங்கள் செய்வோம். ஆகவே மீண்டும் சந்திப்ப பிள்ளைகளே, நன்றி, வணக்கம்.